ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் கண்ணமடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹாப்பி சண்டே. இப்போது ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜேகே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச்டு மேரேஜ், ஓகேவா? ஸோ கல்யாணத்துக்கு முன்னே பேசினது கூட கிடையாது. ஒரு மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்துட்டு நல்லாவே பார்க்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பார்த்தது கிடையாது, அவர் உங்களை பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தது மட்டும்தான், ஓகேவா? ஓகேங்க டியர். ஸோ இதோட இன்ட்ரோ போதும். இது கட்டு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். சரி வாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 வீக் முடிஞ்சிருக்கு. இப்போது உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா, வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே எஞ்சி வரீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தையோட ரூமில் தான் தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ அவங்களும் எந்திரிடா எஞ்சி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அரை தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு வந்து, சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்க, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? சீக்கிரம் எந்திரிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, நான் நைட்டே சொன்னேன்ல எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும்னு, விட்டிங்களா? விளையாடலான்னு அந்த கேரம் விளையாட வச்சு கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி வரைக்கும் யாராவது ராத்திரியில் விளையாடுவாங்களா? உங்கள் கூட உட்காந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். இப்போ காலங்கத்தால் நேரமாக எழுந்திரிக்க முடியாதான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் ஊருக்கு, சொல்லிட்டு போக தான் எழுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஏன் கிளம்புறீங்க? சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே கிளம்புனேன்? அதான் சொல்லிட்டு தானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை திடீர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறேன், ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அட நான் தான் சொன்னேன்ல அந்த 2 வாரம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நாங்கள் தொல்லை பண்ண மாட்டோம், அப்புறம் நல்லபடியாக ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜேகே கூப்பிடுறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா வாசல்லே நின்றுருப்பார் போல. லைக் அந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணுற இடத்துல கதவு இருக்குல்ல, கதவுக்கிட்டே நின்றுருக்காரு. அடே பயந்துட்டுண்டா, இங்கேண்டா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா நைட்டெல்லாம் விளையாடுனீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நைட்டு எல்லாம் விளையாடல, 1 மணி வரைக்கும் தான் விளையாடினேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையில் விளையாடுறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இவர் பேசுறதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஆக்வர்டாக இருக்குது, சிரிப்பாகவும் வருது. ஏன்னா அத்தைக்கிட்ட இப்படி டைரெக்டாக கேட்குறாருன்னு. என்ன அப்படின்னா, இந்த வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 வாரம் வந்துட்டு உங்களை அத்தை கூட்டியே தூங்க வச்சுருப்பாங்க. அவங்க ஊருக்கு போக வேண்டிய ஆள் தான், பட் இருந்தாலும் இதுங்களை எப்படி தனியாக விட்டுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே ஸ்டே பண்ணி உங்களை அவங்க கூடயே வந்துட்டு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அதுக்கு தான் ஜேகே கடுப்பில் என் வாழ்க்கையில் நல்லா விளாட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஸோ அத்தையும் பார்த்தீங்கன்னா, ஏண்டா அம்மா கிட்டே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருந்துட்டு போச்சு மானத்தை வாங்குவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போயிட்டு பாத்ரூம் கதவை சாத்திக்கிறீங்க. ஸோ இவரும் கிளம்புறியா இன்றைக்காவது, இல்லை போயிட்டு பாதியிலே வந்துடுவியா அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா ஒரு பெத்த தாயை பார்த்து பாதியிலே வந்துடுவியான்னு கேட்குற? நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாலும் இன்னும் 2 நாள் இருந்துட்டு போமா நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, 2 நாள் கிடையாது 2 நிமிஷம் கூட இனிமேல் நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படிங்கிறாரு. டேய் பாவி பயலே, உன் அப்பா அன்றைக்கே சொன்னார் கல்யாணம்லாம் ஆச்சுன்னா இந்த பையன் மாறி போயிடுவான்னு. நான் நம்பலடா, ஆனால் இப்போ கண் கூட பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜேகேவும் அம்மாவோட ஷோல்டரில் 2 கை வச்சு பிடிச்சி தள்ளிகிட்டே போகிறாரு வெளியே. டேய் இருடா, என் துணியாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அவன் வீட்டில் உனக்கு துணியே இல்லையா? இது இங்கே இருக்கட்டும், இங்கே வந்த போனால் போட்டுப்பியாம்மா அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான் அடிக்கடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேக் எடுத்து வந்து கையில் கொடுக்க, டேய் அப்போ நான் வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது, உனக்கு என்னை பார்க்கணுன்னா சொல்லு, நானே அங்கே வரேன், நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லுவாரா? நான் பெத்த மகனே, உன் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்குதா, உன்னை தவம் இருந்து பெத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க, அதெல்லாம் விடு, நீ ஏன் தவம் இருந்து பெத்த மாதிரி நானும் ஒரு பிள்ளையை தவம் இருந்து பெக்கணும்ல, நீ கிளம்பு தாயே அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. டே சேட்டை பிடிச்ச நாயே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிடுறாங்க. ஸோ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்து பைக்கி எடுக்கிறாரு. ஸோ அப்படியே பைக்கி எடுக்கும்போது கூட உள்ள பெட்ரூமில் வந்து எட்டி பார்க்குறாரு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நீங்கள் உள்ளே இருப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போய் கதவை மட்டும் லாக் பண்ணிவிட்டு போச்சு அத்தை கிட்ட போய் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டில் நின்றுருக்கீங்க.
ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கியா வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பைக்கி எடுத்துகிட்டு நேராக வெளியே ஓடுறாரு. அம்மா பார்த்தீங்கன்னா கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே அப்படியே ஆட்டோ பிடிக்கிறதுக்காக போக, தாயே நில்லு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. வேணா ராசா நீ வேலையை பாரு, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்க ஜேகே வண்டி எடுத்து போய் அவங்க பக்கத்தில் நிறுத்திட்டு ஏறுமா அப்படிங்கிறாரு. வேணாண்டா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ ஆட்டோவில் போகிறேன்ட்டு ஆட்டோக்காரன் பாதியில் நிறுத்திட்டானா என்ன பண்ணுவ, திரும்ப வீட்டுக்கு வந்துடுவியா, அதனால தான் நானே கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேம்மா அப்படிங்கிறாரு. சரிடா உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுக்கணும், ஆனால் நீ என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் நீ இப்படி பேசுகிற பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, மா உன்னை நான் என்ன சொல்கிறது, நீ 2 வாரம் என்னை பண்ண டார்ச்சருக்கு உன்னெல்லாம் வந்துட்டு சும்மா விடவே கூடாதான், பட் என்ன பண்ணுறது தாயாக போயிட்டேன்னு உன்னை சும்மா விடுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போயிட்டு பஸ்ஸை ஏற்றி விட்டு பஸ்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயா வண்டியே எடுக்கிறாரு. ஸோ வண்டியை எடுத்துகிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பூக்கடை பார்த்துருப்பாரு. ஸோ பூக்கடையை பார்த்ததுமே இனிமே அது நம்ம வீடு, இந்த அம்மா தொல்லை இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கடையில் போயிட்டு அக்கா பூ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன பூடா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நல்லா மனமாக இருக்கிற பூவாக கொடுங்க அப்படின்னு சொல்ல, மல்லிப்பூ தான் இருக்குது அப்படிம்பாங்களா. அது மட்டும் பத்தாது இதை விட இன்னும் ஏதாவது மனமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே அந்த அக்கா முறைப்பாங்க. சரிக்கா சரிக்கா கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லவும் எத்தனை முளை வேணும்னு கேட்குறாங்க. எக்கோ என்ன எத்தனை முளைன்னு கேட்குற, இருக்கிறது எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி ஏதாவது கோவிலுக்கு போறியா என்ன அப்படிங்க. கோவிலுக்கா, இது கோவிலுக்கு இல்லை ஆனால் அங்கே இருக்கிற சாமிக்கு அப்படிங்கிறாரு. கோவிலுக்கு இல்லை ஆனால் சாமிக்கா, என்னமோ நீ காலங்காத்தால பெண்ணாத்தர இந்தா தம்பி வியாபாரம் அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு இப்போ அப்படியே ஆசையாக ஒரு மாதிரி அந்த கவரில் போட்டு அத்தனை பூவும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 முழம் வந்திருக்கோம். அத்தனையும் வாங்கிட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் வரும்போது அவருக்கு என்ன இந்த ஒரு மாதிரி எல்லோ கலரில் பூ இருக்கும் இல்லையா, அது ஒரு மஞ்சள் கலரில் பூ பேர் தெரியல. ஸோ அந்த பூ வந்துட்டு செவந்தி பூ ஸோ மஞ்சள் கலர் வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வாங்குறாரு. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு இருக்காரு. இவர் என்னத்துக்கு இந்த பூவை இத்தனை வாங்குறாருன்னே தெரியல. ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்து வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் இன்னும் பாத்ரூம் விட்டு வெளியே வரல. ஸோ அவரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் கதத்துற அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோர் கூட போட்டு தட்டிக்கிட்டு இருக்க, இவர் என்ன இங்கே கூட வந்து கதவை தட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவரும் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அட கருமத்தை பாத்ரூம் என்னடா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் பார்த்து ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. ஸோ அவரும் ஓ சரி சரி நீ நீ அப்படிம்பாரா அப்படிங்கிறீங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு சமைச்சு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, சரி ஓகே நீ கிச்சனுக்கு போய்ட்டு நல்லா சமைச்சு வச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். எங்கேப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 2 வாரம் கழித்து இன்றைக்கி தான் கொஞ்சம் பேசவே ஆரம்பிக்கிறீங்க. அவரோட அம்மா இருக்கும்போது பேசக்கூட விட மாட்டாங்க. அதுக்கு தான் ஜேகே அவ்வளோ காண்டாக இருந்திருப்பார். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் போய்ட்டு சமைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்ன சமைச்சா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. எதனாவது நான்வெஜ் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படின்னா அதே பண்ணு அப்படிங்கிறாரு. அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லையே, சரி ஓகே வெஜ்ஜில் என்ன சமைக்க லேட் ஆகும் அப்படின்னு கேட்க, நிறையா இந்த மீல்லாம் பண்ணோன்னா ரசம் சாம்பார் பொரியெல்லாம் வைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்களா, அப்படின்னா அதே பண்ணிவிடு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேறு கடுப்பாகுது. என்னது மொதல் டைம் பேசுகிறாரு, இவ்வளோ வேலை வைக்கிற மாதிரி கஷ்டமாக வேலை செய்ய சொல்கிறாரு. எனக்கு இந்த மனுஷனை பிடிக்காது போலையே, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன், ஆனால் எனக்கு எப்படி இவர் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நிஜமாகவே உங்களுக்கு சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்பளமும் வேணும், பஜ்ஜி கூட வேணும் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. அப்படியே அந்த சாரி எடுத்துட்டு சொருகிட்டு, என்னவா மாடு எப்படி இத்தனை வேணும்னா நான் ஒத்த மனுஷி எப்படி அத்தனையும் செய்ய முடியும், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க இந்த ஆம்பளைங்களே இப்படி தான், நான் பேசாமல் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி தான் முதல் தடவை ஆசையாக 2 வார்த்தை பேசுவாருன்னு பார்த்தா பஜ்ஜி வேணும் அப்பளம் வேணும் சாம்பார் வேணும்னு கேட்டுட்ருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு கடுப்பு.
ஸோ நீங்கள் அப்படியே கிச்சனில் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாத மாதிரி, லைக் உங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வண்டியில் வந்துட்டு பூவெல்லாம் வச்சுருப்பார்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல, ஒளிய வச்சுருப்பாரு. ஸோ திரும்ப அதை போயிட்டு அப்படியே உங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு மெதுவாக மேலே வந்துட்டு போகிறாரு. ஸோ மேலே போயிட்டு, அதாவது கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும், மேலே ஒரு பெட்ரூம் இருக்கும். நீங்கள் கீழே தான் அத்தை கூட தூங்கியிருப்பீங்க. இப்போ அவர் மேலே ரூமில் தானே அவர் இருந்திருப்பார். ஸோ அங்கே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படி ஒரு பேரான அந்த கரடிக்கு அவர் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து அப்படியே கழுத்தில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னே தெரியாமல் அப்படியே சந்தோஷத்தில் அதெல்லாம் அப்படியே போட்டு கழுத்தில் சுற்றிக்கிட்டு அந்த செவந்தி பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எல்லோ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர்னு சொல்லிட்டு செவந்தின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மனமாக கூட இருக்கும் லைட்டா. இப்போது அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து காட்டு மேலே ஃபுல்லாக போட்டு விட, இல்லை இதெல்லாம் இப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பிச்சு 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 எல்லாம் கலந்து ஃபுல்லாக தூவி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இன்றைக்கி செம்ம ஹாப்பி மூடில் இருப்பார் போல். எல்லாம் தூவி விட்டுக்கிட்டு அடுத்து அந்த ஒரு 12 முழம் போல் மல்லிப்பூ இருக்கும் இல்லையா, அது வேறு அப்படியே கழுத்தெல்லாம் சுற்றி உடம்பு ஃபுல்லாக சுற்றி இருப்பார். அதெல்லாம் சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு, சரி ஓகே இதை காட்டை சுற்றி டெக்கரேட் பண்ணலாமா இந்த மூவிலெல்லாம் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனையோட அந்த மனுஷன் வந்துட்டு அந்த கழுத்தில் இருக்கிற பூ லைட்டாக எடுக்கிறாரு. ஏன்னா 12 மாதிரி சுற்றி இருப்பார் அவர் ஹைட்டு மொத்தத்துக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது கையில் தொடும்போது டக்குன்னு கதவு தட்டுற சத்தம். அச்சோ, இவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், இன்றைக்கி என்ன இவ பார்த்துக்கும் உள்ளே வர பார்க்குறா, ஒரு வேளை நம்மளை விட அவசரத்தில் இருக்கிறாளா, மேலேயே வராத ஆள் இன்றைக்கி என்ன திடீர்னு உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் திரும்ப கதவு தட்டுற சத்தம். நம்ம பொண்டாட்டிக்கு நம்மளோட அவசரம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு, சரி அவள் இந்த குளத்தில் நம்மளை பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கதவை திறப்பாரு பாருங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஐயோ தகப்பா, நீ எப்பயா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அவரோட அப்பா ஹக் பண்ணியிருப்பாரா ஜெகேவை. ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ அவரும், உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலப்பா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, உண்மையே சொல்லுங்கள், என்ன பார்க்காம இருக்க முடியலையா, உங்கள் ஒய்ஃபை பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு கேட்க அவர் அப்படியே மண்டையை சொல்லிடுறாரு. ஏன்னா அவங்க வீட்லேயே விட்டுட்டு அம்மா மட்டும் இங்கே வந்திருப்பாங்களா, அதனால அவரோட அம்மா அதாவது ஒய்ஃபை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் இங்கே கிளம்பி வர, இவர் அம்மா தான் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்கல்ல. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அம்மா காலையிலே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இது கிளம்பிட்டாளா அப்படின்னு இவர் ஷாக்காக கேட்குறாரு. நீங்கள் ஏன்ப்பா ஷாக் ஆகுறீங்க, நீங்கள் இங்கே வந்ததுக்கு நான் தான் ஷாக் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஏன்டா பெத்த அப்பா வந்தால் கூட ஷாக் ஆகுவியா, சந்தோஷப்பட மாட்டியா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா ஷாக் இல்லை சர்ப்ரைஸு அப்படிங்கிறாரு. ஆமாம் என்னடா மகனே இந்த கோலத்தில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்களும் என்ன சத்தம் யாருக்கிட்ட இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா ஆக்சுவலாக 2 வாரம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகிட்டு, இன்றைக்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் மேலே வரீங்க. ஸோ மேலே வந்து பார்த்தா இவரோட அப்பா, மாமா வாங்க அப்படின்னு சொல்ல, அடடா மருமகளே வாமா வா, எப்படி இருக்க, எங்கே இருந்த, நான் உள்ளே வரும்போது உனக்கு காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் மாமா அப்படின்னு சொல்லுவீங்களா, சரிடா சரி ஓகே நீ கீழே போ, அடுப்பில் ஏதாவது பற்றிக்க போகுது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நான் போய் காஃபி போடுற வாங்கன்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. பார்த்தா உடம்பு ஃபுல்லாக பூ சுற்றிட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கும். அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறீங்க, கட்டில் ஃபுல்லாக ஃப்ளவர் தான். என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு வெக்கம் வேறு வந்திருக்குமா, குடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ கீழே ஓடி போயிட்டு கிச்சனில் நின்றுக்கிட்டு உங்களுக்கு செம்ம சிரிப்பு. அப்போது இதுக்கு தான் நமக்கு இவ்வளோ வேலை வச்சாரா அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் நீங்கள் சிரிச்சுட்டு அவரை பார்த்துட்டு போவீங்களா. அவருக்கு பார்த்தீங்கன்னா போச்சு, என்னை அசிங்கமாக பார்த்துட்டு போகிறா, இதுக்கு தான் இவன் நமக்கு இத்தனை வேலை வச்சானான்னு தான் நினைக்கிறா, கண்டுபிடிச்சிட்டா, நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா என் அப்பங்கார எனக்கு ஷாக் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, பா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லுவாரா. அட இருடா இப்போ என்ன அவசரம், ஆமாம் என்ன இது உடம்பு ஃபுல்லாக பூவை சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போது அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெட்ரூமை எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க போக இவர் அப்படியே கட்டி பிடிச்சி அப்பா மியூசியம்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவரும் என்னடா நான் வந்து 10 நிமிஷம் கழிச்சு தான் மிஸ் பண்ணுவியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை
அப்போது ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், ஆனால் நான் நிஜமாவே உங்களை மிஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவாரா. அவர் இருக்கிற கோலத்தை பார்த்தா செம ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக பூவை சுற்றிட்டு இருக்காரு. உங்களுக்கு சிரிப்பே தாங்க முடியல. அப்படியே கிச்சனில் நின்றுக்கிட்டு நீங்கள் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, சிரிக்கிறியாடி சிரிக்கிறியா, என் நிலைமை பார்த்தா உனக்கு சிரிப்பு வேறு வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு, ஆத்தாடி எதுக்கு நம்மளை முறைக்கிறாரு, இவர் ஏதாவது குரங்கு சேட்டை பண்ணுறது, கடைசியில் நம்மளை முறைக்கிறது, ஐயையோ இந்த மனுஷன் கூட எப்படி குடும்பம் நட்டு போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா, டேய் மகனே உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அகைன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, வேண்டுதல்ப்பா வேண்டுதல் வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாரா. அவர் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி மட்டும் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது இவரும், வேண்டுதலா, எதுக்குடா வேண்டியிருக்க, ஆ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்ல, அப்பா எதுக்கு வேணேன்னா, ஆ வயனுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரா. வயனுக்கா, அவள் நல்லா தானே இருக்கா, அவளுக்காக என்ன வேண்டுன அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அவளுக்கு பயங்கரமாக ஒரு வாரம் காய்ச்சல் அடிச்சுதா, அதனால அவளுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி பூவெல்லாம் சுற்றிக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன்ப்பா அப்படிங்கிறாரு. ஏண்டா காய்ச்சல் வந்தால் தீ மிதிக்கிறேன், இல்லை எதனாவது அக்னி சட்டி எடுக்கிறேன் அப்படி வேண்டி நான் பார்த்துருக்கேன், உடம்பு ஃபுல்லாக பூ சுற்றிக்கிறேன்னு யாராவது வேண்டுவாங்களா என்ன அப்படின்னு கேட்க, அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, வேண்டுதல் எது வேணால் வச்சுக்கலாம், கடவுள் வந்துட்டு இதெல்லாம் தான் வேண்டிக்கணும் இதெல்லாம் வேண்டக்கூடாதுன்னு சொல்லலைல்ல, அதனால்தான் உனக்கு தெரியுமா இந்த பூ எவ்வளோ மணக்குதுன்னு, ஸோ இது அப்படியே எனக்கு தலை வலிக்குதுப்பா, ஆனாலும் தலைவலி கொடுக்குற ஒரு விஷயத்த நான் உடம்பெல்லாம் சுற்றி இருக்கிறேன் அப்படின்னா இது ஒரு வேண்டுதல் தானே, இது ஒரு கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச, ஆமாடா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு இவரும் ஒத்துக்கிறாரு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இவரும், சரிப்பா கீழே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்பில் மேலே ஏறி போயிட்டு கதவு இருக்குள்ள பெட்ரூம் கதவு லாக் பண்ணிட்டு, ஐயோ கடவுளே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. ஸோ அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்குது. என்னை பார்த்தா எவ்வளோ கேவலமாக சிரிச்சிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலான்னு தோணுது. ஆனாலும் அப்பா தான் கிளம்பிடுவார்ல, அதுக்கப்புறம் இதுக்கு வேலை இருக்கும், அதனால நம்ம இதெல்லாம் பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக அதெல்லாம் எடுத்து அப்படியே சுற்றி கவரில் போட்டு அந்த கட்டில் மேலேயே வச்சுட்டு இப்போ கீழே வராரு. ஸோ கீழே வந்ததும் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு காஃபி கொடுக்குறீங்க. ஸோ காஃபி அவர் குடிச்சு முடிச்சதும், ஓகேப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் பார்க்குறீங்க எங்கே கூப்பிட்றாரு இவரை அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்துட்டு அதை வரண்டான்னு சொல்லிட்டு எந்திரிப்பாரா. எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஊருக்கு தான் கிளம்புறேம்மா, இப்போ அவளும் ஊருக்கு போயிட்டால, அங்கே போயிட்டு இப்போ அவள் தனியாக இருப்பா, ஸோ அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்ப, இருங்க மாமா சமைச்சிட்டேன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஜேகே அப்படி டக்குன்னு உங்களுக்கு திரும்பி முறைக்கிறாரு. சாப்பிட்டு தாங்க போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக பேச, ஆட ஆமாம்ல தடவை வந்திருக்கேன், என் மருமக கையில் சாப்பிடாம போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரிம்மா கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா. நீங்களும் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றாரு. ஜேகேக்கும் சாப்பாடு போட, எனக்கு வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் பசிக்கலையா அப்படிங்க, பசி இப்போ இல்லை எனக்கு வேணாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ அகைனுங்க பின்னாடியே வந்து நிற்கிறாரு. நீங்களும் ஜேகேயை பார்த்துட்டு, ஏன் சாப்பாடு வேணான்னு சொன்னீங்க, டைம் ஆகுதுல்ல சாப்பிட்ருக்கலாம்ல, உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ வேணாம் பசி இல்லைன்னு நான் சொல்லலை, பசிக்குது தான் அப்படின்னு சொல்லுவாரா. அப்புறம் என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அப்பா போட்டோம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, நீ ஊட்டி விடுவேல்ல, அப்பா முன்னாடி எப்படி ஊட்டி விடுறச்சு, அதுக்கு தான் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி ஒரு மாதிரி கொஞ்சிட்டு கிடுக்கிடுன்னு வெளியே ஓடிடுறாரு. உங்களுக்கு நான் செம்ம சிரிப்பு வருது. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, சொல்லப்போனால் நாம் இவர்கிட்ட பேசினது கூட கிடையாது, இப்போ சடனாக எப்படி இப்படி ஒருத்தவங்க கிட்ட தெரியாதவங்ககிட்ட இப்படி பேச முடியும், கடவுளே எனக்கு ஏன் வெக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ஒரு இனம் புரியாத ஒரு வெக்கம். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே வந்துட்டு நீங்களும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க, மாமா பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அருமை என் மருமக பிள்ளைக்கு இவ்வளோ அழகாக சமைக்க தெரியும்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரசித்து சாப்பிட்ருக்காரு. நீங்களும் சாப்பாடு அள்ளி வைக்க, ஜேகே பார்த்தீங்கன்னா இன்னும் வைங்கிறாரு. நீங்களும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்போ போகலாமா அப்படின்னு கேட்க,
போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா பத்திரமா இருங்க, நான் வந்துடுறேன், இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறேன், 2 பேரும் ஒன்றா வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இவரும் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நான் வந்த ஆட்டோ வெளியே தான் நிற்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வேறு ஆட்டோக்கு இது வந்தால் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. ஸோ கேட்டை தானதுக்கப்புறம் ஜேகே அப்படியே ஓடி வந்து, நீங்கள் கிச்சனில் நின்றுருப்பீங்களா, அவர் சாப்பிட்ட பிளேட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஓடி வந்து உங்களை பின்னாடி ஹக் பண்ணிக்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, என்னவா கேள்வியெல்லாம் கேட்காத, நான் என்ன தோணுதோ அதை செஞ்சுக்குவேன், ஆனால் என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆசையாக பாசமாக அவர் கையெட்டுங்க கண்ணத்தில் வச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் தொட்டே பார்ப்பார் போல். இவ்வளோ சாஃப்டா இருக்காயே நான் உன் கண்ணம், இதை கூட தொட்டு பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே நான், 2 வாரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை தடவிக்கிட்டே இருக்காரு. அப்போது டக்குன்னு டே மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், டக்குன்னு ஒரு கைகாலாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் தள்ளி நின்றுட்டு, அப்பா அப்படின்னா நீங்களும் மாமா அப்படிங்கிறீங்க. அட மன்னிச்சுக்கப்பா, இந்த ஆட்டோக்காரன் மீட்டருக்கு மேலே காசு வேணும்னு கேட்குறான், நீ என்னை ட்ராப் பண்ணிட அப்படின்னு சொல்ல, இதை தாண்டடா நான் முதலே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கெல்லாம் வெறி ஆகுது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு, சரி நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணில் ஜாடை கட்டிட்டு போகிறாரு. நீங்களும் லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா என் பைக்கி அப்படின்னு கேட்க, இதோ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறீங்க. அவர் கீழே வாங்கிறதுக்கு பதிலாக கையை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைக்குள்ளேருந்து உங்களோட கையை அப்படியே உருவிக்கிறீங்க. ஸோ அவரும் அப்படின்பாரா, போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி அப்படின்ட்டு வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் விட, அதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் விட, சரிடா நீ கிளம்பு உனக்கு வேலை இருக்கும்ல, நானும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, பஸ்ஸில் கரெக்டாக ஏறி போய்ப்பியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. டேய் உனக்கு அப்பண்டா நான், எனக்கு வழி தெரியாதா, அதெல்லாம் நான் போய்க்குவேன், பார்த்து பத்திரமா இருங்க என்ன, அப்புறம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா போயிடுறாரு. இப்போது ஜேகேவும் சரி ஓகே அப்பாப்பா சரி போய்க்கு வரேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜாதி மல்லிப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, அது மோஸ்ட்லி ஈவினிங் டைம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ நல்லா ஊசியாக இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். பட் மனம்னா அவ்வளோ மனம் இருக்கும். அது அந்த பூவோட வாசகருக்கு டக்குன்னு எங்கேயோ வர, என்னது ஏதோ புதுசாக மணக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பூக்கடைக்கார அக்கா இன்னொரு கடை ஓகேவா. ஸோ அவங்க இருந்துட்டு இந்த பூ வச்சுருக்காங்க. இந்த பூவை மட்டும் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, மல்லிகைப்பூ வந்ததுக்கப்புறம் இது யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் போல், இந்த பூ தான் பூக்கும் போல். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு புலம்பிக்கிட்டே இருக்க, இப்போ ஜேகே வந்துட்டு வண்டி நிறுத்திட்டு, இது என்ன பூ இவ்வளோ மணக்குது அப்படின்னு கேட்குறாரு. இது ஜாதி மல்லிப்பா, இது மல்லிகைப்பூவை விட மனம் ஜாஸ்தி தெரியுமா, ஆனால் யாருக்கும் தெரியறதே இல்லை அப்படிங்க. இங்கே பாரு, இது சாயந்தரம் தான் அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கார அக்கா சொல்கிறாங்க. இல்லையே இப்போ கூட நல்லா வருதுன்னு ஜேகே சொல்ல, ஆமாப்பா அதெல்லாம் நல்லா தான் மணக்கும், சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் நல்லா மணக்கும் அப்படின்னு சொல்ல, சரிக்கா அப்போ இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரா. எவ்வளோ வேணும்னு கேட்க, இருக்க எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிறாரு. ஸோ ஜேகே அந்த பூவையும் வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு தான் வராரு. அப்படியே மனசை வரும்போது பாட்டு என்னென்னமோ பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. கரெக்டாக கேட்டை திறந்து உள்ளே வந்து அந்த பூவெல்லாம் இருக்கும்ல, அந்த பூவை கவர் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து தோளில் போட்டுக்கிட்டே வராரு. நீங்கள் என்ன கவரில் இவ்வளோ பெரிய கவர் அப்படின்னு கேட்க, இது பார்த்திங்கன்னா இது ஒரு 10 மாலை இருக்கும் போல், அவ்வளோ இருக்குது. இதுவா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த பூவை இருக்குல்ல, அந்த மொத்த பூவை எடுத்து உங்களை உடம்பு ஃபுல்லாக சுற்றி விட்டுட்ருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, நல்லா இருக்குல்ல, இது ரொம்ப மணக்குது வயன், அதனால தான் உனக்கு சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பு ஃபுல்லாக சுற்றி இருக்க. நீங்களும் அதுக்குன்னு இப்படியா, அது பட்ட பகலை அப்படின்னு கேட்குறீங்க. பட்ட பகலோ நடு ராத்திரியோ நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஆசை அப்படி உங்களை கட்டி பிடிக்க, நீங்களும் லைட்டாக ஷை ஆவீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, எங்க ஒரு நிமிஷம் அப்படிங்க, உனக்கு என்னடி அப்படிங்கிறாரு. இல்லை உங்களுக்கு எனக்கோ அந்தளவுக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்ல, இது பழக்கம் இல்லையா, அடியே நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிடி அப்படிம்பாரு. ஸோ அது சொல்லும்போது அவர் கையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த சண்டை போடுறது சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு கை இப்படி பண்ணி காட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிங்கிற மாதிரி பண்ணி காட்டிகிட்ருக்காரு. நீங்களும் அது சரி, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கும் உங்களை தெரியாது, நான் ஃபோட்டோவில் பார்த்ததோடு சரி பேசினதே கிடையாது, 2 வாரம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அத்தையும் உங்ககிட்ட பேசக்கூட விடலை, இப்போ சடனாக வந்து நீங்கள் இப்படி பண்ணால் நான் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படி எடுத்துக்கிறதா,
நான் உன் மேலே அவ்வளோ லவ்வில் இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியலனா கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஓஹோ, அப்படி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறாரு. சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சிரிப்பீங்களா? அப்புறம் என்னடி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்குவாரு. ஸோ நீங்களும் அவர் 2 பேரும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே நின்றுக்கிட்டு இருக்க. இப்போது டக்குன்னு மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட அப்பா தான். கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ கவரோட நிற்கிறாரு, கருப்பு கலர் கவரோட. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இந்த பக்கம் தள்ளிக்கிறீங்க, அவரும் அந்த பக்கம் தள்ளிக்கிறாரு. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா, என்னப்பா வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அட மகனே, ஏன் வந்தேன்னா என்னோட மருமக பிள்ளை ஒரு வெஜிடேரியனே இந்த அளவுக்கு சமைக்கிறா, அப்போ நான்வெஜ்ஜை எந்த அளவுக்கு சமைப்பா? உன் அம்மா சமைச்சு போட்டதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கு செத்து போச்சுடா. கடையில் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருந்து நல்லா சாப்பிட்டு போகலான்னு இதோ இந்த கையில் ஆட்டுக்கறி, இந்த கையில் கோழிக்கறி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஜெகே பார்த்தீங்கன்னா, பா உனக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறி வேணும்னா நாங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து சமைச்சு கொடுத்துருப்போம்ல அங்கேயே, இல்லைன்னா அம்மா கூட ஒன்றா வந்து செஞ்சுருக்கலாம்ல, என்னப்பா ஊருக்கு போகிறேன்ட்டு திடீர்னு இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்ல. அட என்னடா இப்படி சொல்கிற? நான் ஊருக்கு போகலான்னா பஸ்ஸு ஏறிட்டேன், ஆனால் கறி வெட்டுற கடை வேறு பக்கத்தில் இருந்துச்சா, அதை பார்த்ததுமே சரி ஓகே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வேறு வெறும் கையை வீசிட்டு வந்துட்டோம், குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்ட்டு இதோ இந்த கையில் பாரு, உங்கள் 2 பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரி தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்க. நீங்கள் தேன் மிட்டாவா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன குழந்தையா தேன் மிட்டாய் வாங்கி வந்திருக்கேன்னு சொல்கிற, கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த பக்கம் வைக்கிறாரு. எதுக்குடா இப்படி ஒரு மாதிரி வல்லு வல்லுன்னு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, அப்படியெல்லாம் இல்லைப்பா, சும்மா தான், கொடுங்க கொடுங்க உட்காருங்க, போவோம் ஏன் போ, சீக்கிரமாக சமைச்சு போடு அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படிங்களா? இப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. வயன் நில்லுடா, என்ன உடம்பு ஃபுல்லாக பூவாக சுற்றி வச்சுருக்கு அப்படிங்க. இப்போ தான் நீங்களும் அதை ரியலைஸ் பண்ணுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிக்க, என்னம்மா காலையில் நான் பார்க்கும்போது இவன் உடம்பு ஃபுல்லாக பூ சுற்றிருந்தான், இப்போது உன்னோட உடம்பு ஃபுல்லாக பூ சுற்றி வச்சுருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் அப்படிங்கிறாரு. இது என்னடா வேண்டுதல், காலையில் மல்லிகைப்பூ இப்போ ஜாதி மல்லியா அப்படின்னு கேட்க, அப்போது இவரும் ஆமாப்பா, மல்லிகைப்பூவை விட ஜாதி மல்லி ரொம்ப மணக்குமா, அதனால் அது நல்லா சுற்றிக்கிட்டா எனக்கு பயங்கரமாக தலைவலி வரும், ஸோ அதனால தான் கஷ்டப்படுறது தானே வேண்டுதல், அதனால் தலைவலி வரட்டும்னு அவளை கஷ்டப்படுத்தி வேண்டுதல் வச்சுருக்கா அப்படிங்க. இந்த வேண்டுதல் எதுக்குடா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு பச்சை மண் எதை சொன்னாலும் நம்புகிறாரு. ஸோ கேட்க, அது எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, பயங்கரமாக சளி பிடிச்சிருச்சு, அதனால் எனக்கு சீக்கிரமாக சரியானா இந்த மாதிரி ஜாதி மல்லி வாங்கி உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிறேன்னு வேண்டியிருந்தாப்பா அப்படின்னு சொல்ல, ஏம்மா அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மாம்மா அப்படி தான் அப்படின்னு சொல்லவும், அச்சோ நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி வேண்டுதல் வச்சுருக்கீங்க, நான் வேறு இது தெரியாமல் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படிங்க. ஆமாப்பா, நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்கோம்ல, கறி சமைக்கக்கூடாதே அப்படின்னு சொல்ல, அப்போ எடுத்துகிட்டு வந்த கறியை என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் இதை அப்படியே ஊருக்கு எட்டு போங்க, அம்மா கிட்ட கொடுத்து 2 பேரும் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லை போல இருக்கே, மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் வேற நீங்கள் வேண்டுதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரியாமல் கறியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, மாமா நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமா பரவாயில்ல இருங்க அப்படிங்கிறீங்க. ஜெகே அப்படியே உங்களுக்கு திரும்பி முறைக்க, இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஆட்டோ வருதா நான் வரட்டேன் அப்படின்னு இவர் கேட்க, இல்லைடா நான் ஆட்டோ வர வச்சு போய்க்கிறேன், நீங்கள் வேற சும்மா அலையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் அவர் அந்த பக்கம் போனதுமே ஜேகே கிட்ட, என்னங்க இப்படி பண்ணியிருக்கிறீங்க, மாமா ஏதாவது நினச்சிக்க போகிறாரு, என்ன விளையாட்டுது, அவரை கொண்டு போயாவது விடணும், இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு தான் போகிறாரு, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்க. என்ன பிரச்சனையா, உனக்கு தெரியாதா எனக்கு என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு இவர் கேட்க, அது தெரியாமல் இல்லை, ஆனால் 2 வாரம் இப்படி தானே இருந்தீங்க, இன்றைக்கி ஒரு நாளில் குறைஞ்சி போயிடுவீங்களா, அவர் இந்த மத்தியான நேரத்தில் வெயிலில் அலைய விடுறீங்க, அதுவும் அவர் கொண்டு வந்திருக்கிற நான்வெஜ் எல்லாமே கொண்டு போகிறதுக்குள்ளே கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, பணம் வேஸ்ட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்ல, ஏய் பணம் போனால் சம்பாதிச்சிக்கலாண்டி, என் ஆசை 2 வாரமாக நாசமாக போயிடுச்சு, திரும்ப எனக்கு அந்த நாள் கிடைக்குமா அப்படிங்கிறாரு. எந்த நாள் அப்படிங்க, கல்யாணம் மொத்த நாள் கிடைக்குமாடி அப்படிங்க.
கிடைக்காது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தெரியுதுல்ல கிடைக்காதுன்னு. இப்போ பாரு சும்மா ஆளாளுக்கு கறி நான் என்ன எதுவுமே எடுத்து சாப்பிடாம அப்படியே ஒரு மாதிரி நாக்கு சீதா கிடக்குறேன். எனக்கு வர ஆச்சத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா முதல்ல போட்டு தள்ளினா சரியாக போய்டுன்னு சொல்கிறாரு. அச்சோ நீங்கள் என்னங்க இவ்வளோ கொடூரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அச்சோ செல்லக்குட்டி நீ பயந்துக்காத, நான் உங்ககிட்டலாம் சாஃப்டாக தான் நடந்துப்பேன், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட காட்டவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படிங்கிறீங்க? சத்தியமா அப்படிம்பாரா? சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்க. ம் சாப்பிட்டே ஆகணுமா இப்போ அப்படிங்கிறாரு. எனக்கு பசிக்குதுங்க, காலையிலேருந்து வேலை ஜாஸ்தி செஞ்சேன்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் முதல்ல இதெல்லாம் எடுத்து விடுங்க, இப்படியே நான் எப்படி உட்காந்து சாப்பிட்றதான் அப்படிங்க. இல்லை இது இப்படியே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது, இது எடுக்க வேணாம், நீ அப்படியே சாப்பாடு போட்டு வா, நீ எனக்கு விட்டு நான் உனக்கு விட்றேன் அப்படிங்கிறாரு. என்னடா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே உடம்பு ஃபுல்லாக பூ சுற்றி விட்டுட்டு போய் சாப்பாடு போட்டு வானா, நீங்களும் அப்படி நடந்து போகிறீங்க. ஸோ கழுத்தெல்லாம் பூவாக இருக்குது, ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வேறு உங்களுக்கு லைட்டாக நிஜமாவே தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு வந்து அவருக்கு கொடுக்குறீங்க ஒரு பிளேட்டு, இன்னொரு பிளேட்டில் உங்களுக்கு வச்சுக்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. சாப்பாடு தானே போட்டு வந்தேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், ஒரு பிளேட்டு பிடுங்கி அந்த சாப்பாடையும் ஒரே பிளேட்டில் கொட்டிட்டு, இந்தா ஒரு பிளேட்டு போதும் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்பீங்களா? நீ எனக்கு விட்டு அப்புறம் நான் உனக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட, நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிடுவீங்க. எனக்கும் பசிக்குது அப்படிங்கிறாரு. நீங்களும் அவருக்கு எடுத்து விட்ட உங்களுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது. ஏங்க 2 பேர்கிட்டையும் 2 பிளேட் இருக்குது, 2 பேர்த்துக்கும் கை இருக்குது, அவங்க வாய்க்கு அவங்கவுங்க சாப்பிட்டுக்கலாம்ல, எதுக்கு இப்படி ஊட்டிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஊட்டி விடு அப்படின்னு வேறா. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஊட்டுறீங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3 மணியாக ஆயிடுச்சு. இதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், ஆனால் நடக்கிறது என்ன? சரி ஓகே மகன் நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இவங்க வேலை வச்சுட்டே இருந்திருப்பாங்க, குளிக்க கூட இல்லை, கச நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிக்கலான்னு சொல்லிட்டு அத்தை ரூமில் தான் உங்கள் திங்ஸ் எல்லாம் இருக்கும் கீழே இருக்கிற பெட்ரூமில். சரி போய் குளிக்கலான்ட்டு நீங்களும் உள்ளே போய் குளிக்க போயிடுறீங்க. இப்போது இவர் பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்குறாரு, அவர் வச்சுட்டு போயிருப்பார்ல பூவு, அதெல்லாம் எடுத்து அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போய் பார்த்தா அந்த பூவெல்லாம் காஞ்சு போயிடுச்சு. ஆல்ரெடி அந்த பூ காலைல வாங்கும்போது நல்லா வெடிச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது காஞ்சு தானே போகும். ஸோ அப்படியால ஒரு மாதிரி காஞ்சு வாடி வதங்கி போயிடுச்சு. சதனுக்குது பூவெல்லாம். அட கடவுளே, போச்சா, இதுவும் போச்சா, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது, நமக்கு டே டைம் தான் ஒத்துக்கல, நைட் டைம் நம்ம ஏன் இது இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இது இப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வளரிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அகைன் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. குளிக்கிறப்போ உங்களுக்கு வண்டி சத்தம் கேட்குது, எங்கே போகிறாரு இவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் குளிக்கிறீங்க. அண்ட் மறுபடியும் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி மல்லிப்பூ தான் சாயந்தர டைமில் நல்லா ஸ்மெல் வரும்னு சொல்லியிருப்பாங்கள்ல அந்த அக்கா கடைக்கு போக, அந்த அக்காவும் என்ன தம்பின்னு கேட்க, இல்லைக்கா அந்த பூ ஈவினிங் தான் நல்லா மணக்குன்னு சொன்னீங்க, அது இருக்கா அப்படின்னு கேட்கவும், செடியில் தான்ப்பா இருக்குது, அது இப்போ தான் பொறிக்கணும், போயிட்டு அப்புறம் அதை பறித்து காலையில் தான் கொண்டு வருவேன் அப்படிங்க. ஐயோ அவ்வளோ டைமில் எங்கிட்ட இல்லை, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, வீடு அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அக்காவை வண்டியிலேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு பூ பறிங்கக்கா அப்படின்னு சொல்ல, இத்தனை பூ நான் நீ கேட்குற ஒரே செகண்டில் பறிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரே அந்த பூ பறிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக 1 மணி நேரம் ஆகுது அந்த பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு. அந்த அக்காவும் அப்படியே கொண்டு போறியா கட்டி தட்டான்னு கேட்க, இல்லை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பூவையும் பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்க சொல்லி அதையும் வாங்கிக்கிறாரு. ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சலுப்பாக வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சலிச்சு போயிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே மேலே பெட்ரூமுக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அங்கே உட்காந்துருக்குறீங்க. கள்ளி, எனக்கு முன்னே வந்து உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லைங்க நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நானும் இந்த பக்கம் வந்ததே இல்லைல்ல, அதான் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், பார்க்கலாம், இந்த ரூம் ஒரு கொஞ்ச நேரத்தில் இன்னும் அழகாக மாறப்போகுது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி வெளியே தள்ளி விட்டுருவாரு. நீங்களும் இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் நைட்டுக்கு பசிக்கோல டின்னர் சமைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிகே பார்த்தீங்கன்னா அந்த பூ இன்னைக்கு நல்லா நிறையா பூத்திருக்கும் போல் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அந்த பெட்ரூம் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அக்கா சொன்ன மாதிரியே டபுள் மடங்கு அது நல்லா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. பா
இவ்வளோ நல்லா இருக்கா, பரவாயில்ல, என் வெயிட் ஒர்த்து தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அழகாலாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு, பட் இந்த செவந்தி பூ மாதிரிக்குல்ல அதெல்லாம் மட்டும் வாடவே இல்லை. அது அப்படியே பெட்டெல்லாம் ஒரு மாதிரி பிச்சு போட்டிருந்தாலுமே அது அழகாக தான் இருக்குது. பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது. எல்லாரும் ரோஸ் பெட்டல் யூஸ் பண்ணுவாங்க, நான் மட்டும் வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. ஆக மொத்தம் அந்த ரூமை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே தான் ஒரு 6:30 ஆகுது. நீங்களும் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா ரூமை நல்லா லாக் பண்ணிட்டு அப்படி கீழே வராரு. இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்காரு. நீங்களும் எதுக்குங்க இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறாரு. என்ன காரணமோ, இந்த பையனோட மண்டைக்குள்ளே அப்படி என்ன ஓடுதுன்னே தெரியல. இவன் பார்க்குற பார்வையும் சரியில்லை, பேச்சுற பேசும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, பையன் நீ தான் பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே சாப்பிட்ருப்பீங்க. ஃபைனலாக 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. அப்போ அவரும் அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு அப்படிம்பாரா. சரி ஓகே தூங்க போகலாமா அப்படின்னு கேட்க, இந்நேரத்துலேயேவா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறதா, நான் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன், நைட்டு வேறு அத்தை கூட விளையாடிட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்ல, உன் அத்தை கூடலாம் விளையாடுறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூட நேரம் இல்லைல்ல உனக்கு அப்படிங்கிறாரு. நான் என்னங்க பண்ணிட்டோம், அத்தை தான் பேசவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அதை மீறி பேசினா தப்பாக போயிடும்ல அப்படிங்கிறீங்க. என்னடி தப்பாக போகும்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி இடிக்கிறாரு. நீங்களும் எதுக்குங்க இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பின்னா பேசினா கூடவா ஏதாவது பிரச்சனை ஆகிடும், ஆனால் என் அம்மா இருக்காளே என் அம்மாக்காரி அப்படிங்கிறாரு. மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி சரி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாரா. நீங்களும் அவர்கிட்ட போய் உட்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட கூப்பிட, நான் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்னும் பக்கத்தில் சொல்லிட்டு அப்படியே உங்களை அழகாக தூக்கி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்களும் நான் எனக்கு குழந்தையா அப்படின்னு கேட்க, ஆமாம் இல்லையா பின்னா அப்படின்பாரா. லைட்டாக உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் ஷை ஆகிட்டு சிரிக்க, அவர் பார்த்தீங்கன்னா சரி வயன், நீ காலையில் கேட்டது சரிதான், நீ சொன்னதும் சரிதான், நம்ம 2 பேருக்கும் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை தான், எதுவுமே இல்லை தான், பட் நான் ஏன் சடனாக இதெல்லாம் பண்ணுறேன்னு உனக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரோடய பார்க்குறீங்க, பரவாயில்லையே நம்மளே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க நம்மளோட ஒப்பீனியனையும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஆக்வர்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முதல்ல என்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உனக்கு தான் நான் டைம் 2 மணி நேரம் கொடுத்துருக்கல அப்படிங்கிறாரு. 2 மணி நேரத்தில் கம்ஃபர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஆமாடி உனக்கு 2 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே என்கிட்ட நல்லா பேசு, என் கூட நல்லா க்ளோஸாக பேசி பழகு, நம்ம 2 பேர் பேசலாம் ஓகேவா, அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதானே பார்த்தேன் இந்த மனுஷனாவது சும்மா இருக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. ஸோ சிரிச்சுட்டு அவரை பார்த்துட்டு இருக்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஜாலியாக உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாம் பேசி முடிச்சாச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் இதுக்கு மேலேயும் பேசிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, முதல்ல சொல்லு உனக்கு இப்போ என் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கா, என்கிட்ட பேசும்போது ஆக்வர்டாக இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படிம்பீங்களா, அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குண்டு கிட்ட அப்படியே அந்த ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்கள்ல அந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே மேலே ஸ்டெப்பில் பூட்டிட்டு போகிறாரு. நீங்களும் சும்மா தான் இருங்களேன் ஒரு 2 நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. 2 வாரம் சும்மா இருந்திருக்கேன், இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் வந்துட்டு அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா அழகாக மேலே கூட்டு போக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அதை ஓப்பன் பண்ணதான் அவ்வளோ ஸ்மெல் வருது. அவர் மாதிரி நல்லா இருக்குது, என்ன இவ்வளோ மனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, இதெல்லாம் ஐயாவோட கைவண்ணம் தான், எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ரூம் டெக்கரேஷன் ஆகட்டும் அந்த ஸ்மெல் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, நிஜமாகவே இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டி போய் அழகாக உட்கார வச்சு அவர் பார்த்திங்கன்னா இரு இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, பால் அப்படிம்பாரா. ஆமாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், போய் எடுத்துகிட்டு வரி அடிச்சு எல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு லைட்டாக ஷை ஆகுறாரு அவர் நகத்தை கடிச்சிக்கிட்டு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க.
ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் போயிட்டு எடுத்துகிட்டு வரலான்ட்டு கீழே போயிட்டு பாலை எடுத்துகிட்டு மேலே திரும்ப வரீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆசையாக நின்றுருப்பாரு. நீங்களும் உள்ள வந்துட்டு அந்த பாலை கொடுக்க அவரும் அதை வாங்கி வச்சுட்டு இந்த குடி குடி சீக்கிரம் குடி டைம் ஆகுதுங்கிறாரு. நாம் என்ன ட்ரெயினை பிடிக்கவா போகிற டைம் ஆகுதுங்கிறதுக்கு வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த பாலை குடிக்க சொல்ல நீங்களும் குடிச்சிட்டு அந்த வெறும் கிளாஸ் அப்படி இந்த பக்கம் வச்சிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜெகே பார்த்தீங்கன்னா பையன் அது அப்படின்னு சொல்ல நீங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆ ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி திருப்தியாகவே இருக்கும் போல். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆசையாக கிட்ட வந்து கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் பலமாக கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா யாரடி அப்படின்னு கேட்குறாரு. தெரியலையேங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல எவனையாவது வர சொல்லிட்டியா என்ன அப்படின்னு சொல்ல சத்தியமாக நான் யாரையும் வர சொல்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறீங்க. எந்த கபூதி அது அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா வந்து கதவை திறந்தா அவரோட அம்மா அப்பா தான். மகனே நல்ல வேலை எதுவும் ஆரம்பிக்கல அப்படிங்க. மா நீ உன் வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அட நான் வீட்டுக்கு போயிட்டேன்டா, அப்போது சாவி இல்லை உன் அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டுக்க ஒரு ஜோசியக்காரன் வேறு போனான். அவன்கிட்ட சரி ஓகே நம்ம பிள்ளைக்கு இன்றைக்கி இது மாதிரி நடக்க போகுதில்ல, நல்ல நேரம் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு பயங்கரமான கெட்ட நேரமா. நல்ல வேலைடா அவங்க சொன்னாங்க, நானும் நல்ல வேலை எது நடக்கிறதுக்கு முன்னே வந்து தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு எப்படி இருக்கும். கூடவே அப்பாவும் சேர்ந்து வந்திருக்காரு. இந்த ஆள் என்ன வாங்கூடயே வந்திருக்காரு அப்படிங்க. என்னடா அப்பாவும் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த அப்பா ஏன் அவங்க கூட வந்திருக்காருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்புறம் என் புருஷன் என் கூட வராமல் அவங்க கூடயே வருவார், வேலையை பாரு வயன் நீ வாடா கண்ணு நம்ம போய் தூங்கலாம் வழக்கம் போலன்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதே தெரியல. ஜெக்கி பார்க்கறதுக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது, கோவம் வேறு வருது அவருக்கு. அப்போ அப்பாவும் வந்துட்டு வாடா மகனே நம்ம 2 பேர் தூங்கலான்னு சொல்ல ஜெக்கி பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அப்படிங்கிறாரு. என்னடா அப்பாவை மிஸ் பண்ணியா? அதான் அப்பா வந்துட்டல அப்படின்னு சொல்ல நாசமாக போயிடுவீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எது அப்படின்னு சொல்லி கேட்க அம்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க நாசமாக போயிடுவீங்க, நீயும் தான் உன் புருஷனும் தான் அந்த ஜோசியக்காரனும் தான் எல்லாரும் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்கள் யாரு கூட நான் தூங்க மாட்டேன், நான் தனியாக மொட்டை மாடிக்கு போகிறேன்னு அவர் தலகாணி போர் வேலை எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. ஸோ நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேட்டாக நடந்து போகிறாரு. பட் அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பரவாயில்ல கோப்பிட்டாலும் கிட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, நீ என்னடி அவனை பார்த்துட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு தூக்கமே வரல? என்னத்த எனக்கு தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அவன் என்ன கொஞ்சம் நஞ்சம் வேலையாக பார்த்து வச்சுருக்கான், உனக்கு எப்படி தூக்கம் வரும், சரி வா உன்னை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு எடுத்து ஹாலில் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்குது அத்தை, தூக்கம் வரலன்னு தான் சொன்னேன் ஆனால் டயர்டாக இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல விளையாடு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா கேரம் விளையாட வச்சுருக்காங்க. நீங்கள் அத்தை மாமான்னு சொல்லிட்டு 3 பேர் விளையாடிட்டு இருக்க அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி கேட்குது. என்னது கீழே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து எஞ்சி வந்து பார்த்தா 3 பேர் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜெகிக்கு வருது பாருங்கள் கோவம். அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த கேரம் போர்டை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு நீங்கள் 2 பேரும் என் வாழ்க்கையில் விளையாடினது பார்த்தாது நீ என் பொண்டாட்டி கூட விளையாடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டே ஏன்டா கோவப்படுற அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக கேட்குறாங்க. இவரும் கொலை பண்ணாமல் இருக்கணுன்னு சந்தோஷப்படுங்க, கோவப்படுறதோடு நிறுத்திட்டேன். ஏய் பொடி உனக்கு என்னடி இவங்க கூட விளையாட்டு? இப்போ என்ன இவ கூட நான் இருக்கக்கூடாது அதானே உங்களுக்கு பிரச்சனை? இவ கிட்ட கூட நான் போக மாட்டேன், நீங்கள் 2 பேர் தனியாக போங்க. இவன் போய் கதை சாதிக்க. ஆனால் இவங்க கூட நீ சேர்றதை பார்த்தனா நாளைக்கே வந்துட்டு நீ அப்பா வீட்டுக்கு போக வேணும், என்ன வசதி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. அப்போ இவரும் என் பொண்டாட்டி பக்கம் யாராவது போனீங்க அவ்வளோதான் பார்த்துக்குங்க, நான் அவ கூட பேசக்கூடாது ஆனால் நீங்கள் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அப்படி பிடிச்சி உட்கார வச்சிட்றாரு. பாவம் ஜெகே படுற பாட பார்க்கறதுக்கு அம்மா அப்பாக்கே கஷ்டமாக தான் இருக்குது, சிரிக்கிறாங்க. இப்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்களா சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைடா உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஆனால் நல்ல நேரம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அந்த நாசமாக போன நல்ல நேரத்தில் கொல்லி வைக்க எனக்கு நல்ல நேரமும் வேண்டாம், என் வாழ்க்கை முழுசாக கெட்ட நேரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படி போர் வீழ்த்து போத்தி தூங்கிடுறாரு. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாலியே ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிடுறாங்க. இப்போது ஜெகே பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக மெதுவாக போர் வீழ்த்து பார்க்குறாரு. அம்மா அப்பா தூங்கிட்டாங்க, நல்ல வேலை தூங்கிட்டாங்க,
இன்னைக்கெல்லாம் என்னால் முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வந்து கீழே ஒரு பெட்ரூம் இருக்குல்ல, அங்கே தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. அங்கே வந்துட்டு கதவு திறக்க பார்க்குறாரு. அடி பாவி, ஒரு பேச்சுக்கு லாக் பண்ணுன்னு சொன்னேன், நிஜமாகவே லாக் பண்ணிட்டா, இவளுக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி வந்து கரெக்டாக அந்த பால்கனி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த முன்னாடி அதாவது மேலே வந்துட்டு பால்கனி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பால்கனி ஷேப்லேயே வந்துட்டு கீழே லேண்டோட இது பண்ண ஒரு சின்ன வரண்டா மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஜன்னல் அப்படியே திறக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்க. எப்படி இவ்வளோ நிம்மதியாக தூங்குறா, எனக்கு மட்டும் நிம்மதியே இல்லை, நான் நிம்மதியாக இல்லைனா நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஜன்னல் திறந்து அந்த விண்டோ வந்துட்டு உள்ள ஆள் போதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்பியெல்லாம் இருக்காது, ஓகேவா, அந்த மாதிரி விண்டோ தான். அப்படியே உள்ளே வந்துடுறாரு. அப்படியே உள்ளே வரவும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது மெதுவாக வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. ஒரு மனுஷன் வந்து இங்கே படுத்துட்டு இருக்கான், இப்படி தான் அவள் தூங்கிட்டு இருப்பாளான்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உங்களை எழுப்பத்துக்காக அப்படியே உழுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி ஒரு ஆள் திடீர்னு இந்த பயமாக இருக்கும்ல, நீங்கள் அம்மானு பயந்து கத்த போக அவர் பார்த்தீங்கன்னா கையை வந்து வாயில் வச்சு அப்படியே பொறுத்து விட்டுறாரு. சத்தம் போடாதடி நான் தான் அப்படின்னு சொல்ல, எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் என்ன பண்ணுறேண்ணா, என்ன பண்ணுவாங்க, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஜேகே இந்த மாதிரி பண்ணுறது பேசுறது நடந்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் எது பண்ணாலும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவர் கோமல்தனமாக பண்ணால் கூட அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்க. அவரும் நான் புலம்பிட்டு இருக்கிறேன், ஏன்டி இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பாரா. சும்மா திருட்டுத்தனமாக வரீங்கள அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, ஏண்டி நான் என்ன உனக்கு கள்ள புருஷனா கள்ள காதலனா, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் நடக்குது, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கே அப்படின்னு கேட்க, மேலே நான் கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது வான்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியாகவே உங்களே கூப்பிட்டு போயிட்டு ஒரு வழியாக மேலேயே கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தெல்லாம் இப்படி சொன்னாங்க, அது மாரி இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இங்கே பாரு உனக்கு அத்தை முக்கியமாக நான் முக்கியமானு கேட்க, நீங்களும் அப்படிங்கிறீங்க. அப்போ ஓகே நான் சொல்கிறதா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக உங்களுக்கு கிஸ் பண்ண இப்போ தான் வராரு அகைன். ஆனால் அவர் கிஸ் பண்ண வரும்போது சட்டுன்னு வந்துட்டு அவர் கால் வருது. இந்த டைமில் எவன்டாதுன்னு சொல்லிட்டு கோவம் வருது அவருக்கு. எடுக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் எடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை வானா விட்டலான்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர திரும்ப கால் வருது. ஏங்க ஃபோனை எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர ஃபோன் வரல, மெசேஜ் வருது. அவருக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. பையன் கொஞ்ச நேரம் இரேன் அப்படின்னு சொல்ல நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலான்னு போகிறாரு. பட் அதுக்குள்ளே வந்துட்டு சரி ஓகே வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலான்ட்டு பாத்ரூம் போய்ட்டு லாக் பண்ணிப்பார். ஸோ பாத்ரூம் போகிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டுக்க அகைன் ஃபோனில் மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுதுன்னு. எடுத்து பார்த்தா ஒரு பொண்ணோட நம்பர்லேருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. பேர் பார்த்தீங்கன்னா மீரான்னு போட்டுருக்கு. அப்போது நீங்களும் மீராவா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சேட் பாக்ஸு ஓப்பன் பண்ணால் அந்த பொண்ணு வந்துட்டு, நீ நிஜமாகவே என்னை மறந்துட்டியா என்ன, எப்படி உன்னால் என்னை மறக்க முடியுது, என்னால் சத்தியமாக உன்னை மறக்க முடியல, நான் செத்தாலும் செத்துருவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது, அப்போது இவர் யாரையோ லவ் பண்ணியிருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இந்த நேரம்னு பார்த்து ஜேகேக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் வேறு, அவரால் வெளியே கூட வர முடியல, பாத்ரூம்லேயே கிடக்குறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வேணாம் நம்ம இந்த மாதிரி பார்க்கக்கூடாது அடுத்த மெசேஜ்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சா அகைன் இன்னொரு மெசேஜ் வருது. மறுபடியும் மூளை இது அநாகரிகம் பார்க்காதுன்னு சொன்னாலும் இந்த மனசு அவர் ஓம் புருஷன் தானே, பாரு 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 பாருன்னு ஒரு மாதிரி போட்டு பராண்ட டக்குன்னு நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்து மறுபடியும் பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, என்னால் சத்தியமாக உன்னை விட்டு இருக்க முடியாது, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை கிழிச்சிருப்பாள்ல, ஸோ அப்படியே கையை கிழிச்சதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுது. எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் தான் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தான் அட்ரஸ் தெரியாது. நீங்கள் ஜேகே கிட்ட சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட, போடி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஏன்னா அவருக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் கத்த நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ஓகே நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் அந்த பொண்ணோட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. நிஜமா நீ எனக்காக வரியா, அப்போ உன்னோட ஒய்ஃபு அப்படின்னு கேட்குறா.
அது அது எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அவள் லொக்கேஷனே அனுப்புகிறா. ஸோ ஒய்ஃப் முக்கியம்னு சொல்லியிருந்தா அனுப்பியிருக்க மாட்டா. அதனால எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பிட்டு, அப்படின்னா நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறா. நீங்களும் அழுகுறீங்க. எப்படி உங்களை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்களே ஊன்னு சொல்ல முடியும்? ஆனாலும் வேறு வழி இல்லை, அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அவள் வந்துட்டு ஓகே அப்போ சீக்கிரம் வா, எனக்கு சாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கா. அதை கேட்டுட்டு நீங்கள் அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பால, அதை வச்சு அவரோட ஃபோனை தூக்கிட்டு நேராக வெளில போகிறீங்க. அத்தை மாமாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு மணி 12க்கு மேலே இருக்கும். வெளியே போனால் இவரோட வண்டி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஓட்ட தெரியும். ஸோ அப்படியே பைக் எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போக, என்ன 2 நேரத்தில் வண்டி சத்தம் கேட்குது, நம்ம வீட்டில் இருக்கிற வண்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே அரை தூக்கத்தில் இருக்காங்க. ஜேகேக்கு சுத்தமாக எதுவும் கேட்கல. ஸோ நீங்கள் நேராக வந்துட்டு அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ்க்கு தான் போய் வண்டியை நிறுத்துறீங்க. வண்டியை நிறுத்தி உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு செம்மையாக குடிச்சிருக்கா. குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு கையெல்லாம் அறுத்துருப்பா. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸும் வருது. வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த பொண்ணை அப்படியே தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறீங்க. ஸோ ஒரு 4 மணி வரைக்கும் நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறமா, அதாவது உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா ரொம்ப பிளட் வந்துட்டு லாஸ் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் போகிறதுக்குள்ளே ரொம்ப பிளட் லாஸ் ஆகியிருந்திருக்கும். அதனால பிளட்டெல்லாம் வந்துட்டு ஏற்றுறாங்க. நீங்கள் தான் பிளட்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அவளோட பிளட் குரூப் தான் உங்களோடதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளட்டெல்லாம் கொடுக்க 4 மணி ஆகிடுது. இப்போ அப்படியே தான் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க போதையில் இருக்கிறனால கண்ணமலைக்கு லேட் ஆகும்னு சொல்லவும், சரி ஓகே நீங்கள் அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இதுதான் அவங்களோட ஃபோனுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோனெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. அப்படியே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர உள்ளே வருவீங்கள்ல, உள்ளே வந்து வண்டி நிறுத்தும்போது அந்த இடத்துல ஜேகே அப்படி நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படி கையை கட்டி உங்களுக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அவர் மேலே கோவம் இருக்குது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன். எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் கொஞ்சம் வெளில போனேன் அப்படின்னு சொல்ல, எங்கே போனேன்? வெளியே போனேன். சரி எங்கே போனேன், எதுக்கு போனேன், யாரை பார்க்க போனேன், இந்நேரத்தில் யார்கிட்டையும் சொல்லாமல் போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் வெளியே போகணுமா இருந்துச்சு, நான் வெளியே போனேன் அப்படிங்கிறீங்க. அவர் டென்ஷன் தான் ஆகுறாரு. ஒயன் இந்த நேரத்தில் எங்கே போனேன்னு கேட்டால், சும்மா மொட்டையாக சொல்கிற, எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட உனக்கு தோணலையா, தனியாக போயிருக்க அப்படின்னு கேட்க, நான் தனியாக போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்படின்னு உங்களுக்கு அக்கறை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. காலையிலேருந்து நல்லா இருந்திருப்பீங்க. திடீர்னு நைட்டு இந்த மாதிரி பேசினா அவருக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கா, ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓப்பனாகவே கேட்குறீங்க. இப்படி அவர் இருந்துட்டு யோசித்து பார்க்குறாரு. எனக்கு உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, சத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்க, உன் மேலே சத்தியமா உன்கிட்ட மறைக்கிற மாதிரி தப்பான எந்த விஷயமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லு, நீ என்கிட்ட என்ன மறைக்கிற, எங்கே போன அப்படின்னு கேட்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக வண்டியை நிறுத்திட்டு அந்த கீ தூக்கி அவர் மேலே வீசி எரிஞ்சிட்டு கீழே அந்த பெட்ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு டக்குன்னு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போய்ட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை அவர் உண்மை சொல்லியிருந்தா கூட ஓகே மறைக்கலன்னு நினைக்கலாம். ஆனால் அவரால் ஒரு பொண்ணு சாகிற நிலைமைக்கு போயிட்டா. இந்த நேரத்தில் கூட இவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே நீங்கள் நடந்த விஷயம் எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. இந்த 2 வாரமாக இன்றைக்கி வரைக்குமே அவர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவார். ஸோ ஒன்றுமே நடக்காத மாதிரி அவர் இப்போ தான் உங்களை பார்த்ததுமே உங்கள் மேலே மட்டும்தான் லவ்வாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பார்ல. அது காலையிலேருந்து நடந்த விஷயம், ஒரு வாரமாக உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி சும்மா லெட்டர் எழுதி கொடுக்குறது, இப்படியெல்லாம் எதுவும் பண்ணியிருப்பார் அம்மாவுக்கு தெரியாமல். அப்போல்லாம் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் இப்போல்லாம் எல்லாமே நடிப்பா. ஒரு பொண்ணை சாகர நிலைமையில விட்டுட்டு என் கூட இவரால் எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. இவருக்கு என்ன கோவம்னா, என்ன திமிர் இவளுக்கு, எங்கே வெளியே போயிட்டு வந்தா, அதுவும் என்னோடய வண்டியே எடுத்துகிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு 4 மணி நேரம் ஆளையே காணோம், எங்கே போனான்னு கேட்டால் திமிரா பேசிட்டு போகிறா, என்ன தினா விட்டு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் டென்ஷன். ஸோ அவர் அப்படியே மேலே ரூமுக்கு போகிறாரு. மேலே போனால் அந்த ஃப்ளவர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தா எரிச்சலாக வருது. அவரை அசாசியாக போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சது கடைசியில் பார்த்தீங்கன்னா டென்ஷனில் அவரே பிச்சு அந்த பக்கம் எரிஞ்சிருக்காரு. ஸோ எல்லா பூவுமே பிச்சு அந்த பக்கத்து தூக்கி வீசி எரிஞ்சிட்டு லைக் அந்த ரூம்குள்ளே அங்கங்கே பிச்சு எரிஞ்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கியிருப்பார் டென்ஷனில். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுக்குறீங்க. அவங்களும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு. மா நேற்று ஒரு நாள் வந்ததுக்கே உன் புருஷன் எங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளாதது தான் அதிசயம், ஓகேவா?
ஸோ இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இருந்தால் கூட அவன் கண்டிப்பாக எங்கள் 2 பேர்த்த கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். அதனால நாங்களாக போய்க்கிறோம். ஸோ இதுக்கு மேலே உங்களை தொல்லை பண்ண மாட்டோம். அண்ட் அத்தை மாமாவை மன்னிச்சிக்கோ, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்ல நேற்று அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் நேற்று வந்ததும் நல்லது தான் அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏமாறாமல் இருந்திருக்கல, இல்லைன்னா நான் ஏமாந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. ஸோ மேலே போய் பார்த்தா ஜேகே அப்படியே நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பாட்டிலாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காரு. ஸோ நிறையா வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது, எல்லாம் பிச்சு கிடக்குது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆசாசியாக தானே இதெல்லாம் பண்ணார். அப்போது என் மேலே அவ்வளோ வெறுப்பு, எல்லாத்தையும் பிச்சரிகிற அளவுக்கு என் மேலே வெறுப்பு இருக்கா? ஆமாம்மா, இல்லாமல் எப்படி போகும்? இன்னொருத்தையும் லவ் பண்ணி ஏமாற்றிட்டு இவ்வளோ நம்மக்கிட்ட ஏமாறலைன்னா வெறி ஆக தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவரும் உங்ககிட்ட உண்மையை சொல்லலை, நீங்களும் வந்துட்டு அவர்கிட்ட இதுதானான்னு சொல்லி கேட்கல. ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்போ மறைக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதனால அந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளீன் பண்ணணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு கீழே போயிட்டு எல்லா ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ சமைச்சு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்க ஜேகே அப்படி கீழே இறங்கி வராரு. ஸோ அவர் வரும்போது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. சாப்பிட்றதுக்கு வந்து அவர் உட்காந்தா நீங்கள் சாப்பாட்டில் கையை கழுவிட்டு அப்படியே எஞ்சி போயிடுறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. இப்போ இவ எதுக்கு இன்னும் கோவமாக இருக்கா? நான் தான் இவன் மேலே கோவமாக இருக்கணும். இவன் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வெளில போனால் கடைசியில் என்கிட்ட கோவமாக இருக்கா, திமிர் பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாரு. ஸோ நீங்கள் கரெக்டாக சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறீங்க அவருக்கு. என்னதான் இருந்தாலும் சாப்பிடும்போது பார்த்துட்டு சாப்பிட முடியாதுல்ல, அதனால கொண்டு வந்து வச்சா அவர் வந்துட்டு நீ செஞ்ச சாப்பாடு ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு சமைச்சு போட நிறையா பேர் இருப்பாங்க, நான் செஞ்சது நீங்கள் ஏன் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேச, நல்லா தாண்டி இருந்த, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, திடீர்னு நீ எங்கேயோ வெளில போயிட்டு வந்த, என்ன பிரச்சனை, யார் என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல, நீங்கள் தான் சொல்ல வேண்டிய எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பேச, நான் என்னடி உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு என்னமோ வயன் சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ வேலைக்கு போயிடுவார். இப்போது அப்படியே தான் நீங்கள் நாள் முழுக்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அந்த ஃபோனில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணையும் பார்த்துருப்பீங்க. அவள் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாள். அந்த கையிலலாம் ரத்தம் அவ்வளோ போயிருந்து கூட, என்னால் எப்படி நீ விட்டுட்டு போகலான்னு நினச்சா, உன்னால் எப்படி என்னை விட்டுட்டு இருக்க முடியுது, நான் செத்தாலும் பரவாயில்ல நினச்சி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ அனுப்பியிருக்கா. ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு பேசாமல் நம்ம போயிடலாமா, டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்க. ஒரே நாள் இதெல்லாம் யோசிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு 2-3 வீக் போயிருக்கும். 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறதில்ல, ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவர் விட்டு விலகி போகிறீங்க. அப்படியே ஒரு நாள் யோசிச்சு பார்க்குறீங்க, இவர் நம்மக்கிட்ட பக்கத்தில் நின்று பேசும்போது எந்த சந்தேகமும் வரல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இவர் தூரமாக போனதுக்கப்புறம் இவர் மேலே மொத்த சந்தேகமும் வருது. இவர் அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பொய் சொன்னாதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே 2-3 வாரம் ஆச்சு, இதுக்கு மேலே சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக உங்களுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வராரு. ஸோ வாங்கிட்டு வந்து வாங்கிந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஆனால் அதை வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. என்னடி உன் பிரச்சனை? சரி ஓகே, அன்றைக்கி நான் கோவமாக உங்ககிட்ட பேசியிருக்கக்கூடாது, சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக வந்து கேட்குறாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கீழே இருக்கிற பெட்ரூம் போய்ட்டு கதவை சாத்திக்கிறீங்க. இவருக்கு நான் வெறி ஆகுது. அந்த பூவை தூக்கி அந்த பக்கம் வீசி எரிஞ்சிட்டு, என்ன பிரச்சனை இவளுக்கு, நான் என்ன பண்ணால் இவன் வந்துட்டு சமாதானம் ஆவா, சொல்லப்போனால் நான் தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே கதை தட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் என்ன அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, நான் தான் உன் மேலே நியாயப்படி கோவப்படணும். என்கிட்ட சொல்லாமல் கூட நீ பாட்டுக்கு நைட்டில் 4 மணி வரைக்கும் இங்கே ஊர் சுற்றிட்டு வந்திருக்க, எங்கே போனேன்னு தான் நான் கேட்டேன், அதுக்கு நீ என் மேலே கோவப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஏன் நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காமல் சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலன்னு சொல்லிட்டேன், திருப்ப எதுக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. நீங்கள் படுக்க அமைதியாக அப்படியே போர் இழுத்து போற்றி படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமும் வருது, ஒரு மாதிரி குழப்பமும் வருது. இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் போயிருக்கும். அவர் உங்ககிட்ட எந்த ஒரு பதிலையும் இப்போ எதிர்பார்க்கறதில்ல.
அவர் பாட்டுக்கு அவர் என்ன உங்களுக்கு பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிடுறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை வாரம் அழகாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு. டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறியும் வாங்கி வந்து கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் அதை சமைக்கிறீங்க, அவருக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோதான், 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. அவரும் உங்களை வந்துட்டு பேசுன்னு டார்ச்சர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் ஒரு 3 மாதம் போயிருக்கும். அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்க்குறீங்க. யோசிச்சு பார்த்தா அவர் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக தான் இருக்கார். என்னதான் கோவத்தில் இருந்தாலும் கூட அது உங்ககிட்ட காட்டுறதில்ல. அவர் ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பண்ணுறாரு. ஈவன் ஒரு நாப்கின்லேருந்து எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்துட்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி என்னதான் மனசில் எவ்வளோ கோவம் இருந்தாலுமே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் குறையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கோவம் குறைஞ்சாலும் குழப்பமாக இருக்குது. இவரை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அவரும் உங்களுக்கு என்ன வேணுனாலும் எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருவார். நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணு அன்றைக்கி சாக போனாலே நான் மட்டும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இவர் போயே இருக்க மாட்டார். ஏன்னா அவள் வேணான்னு சொல்லி தான் நம்மளை கல்யாணம் பண்ணார். அப்புறம் அவள் செத்து போகிறேன்னா மட்டும் இவர் போவார்? கண்டிப்பாக போயிருக்க மாட்டார். அநியாயமாக ஒரு உயிர் போயிருக்கும்ல. இப்போ நான் என்ன பண்ணுறோம்? இவர் நல்லவரா கெட்டவரா? இவருக்கு நிஜமாவே என்னதான் பிரச்சனை? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணார்? எதுக்காக அந்த பொண்ணை விட்டார்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடையே இருக்கீங்க. ஆனால் இவர் உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஜென்யூனாக இருக்குது. அதனால இவ்வளோ குழப்பமே. இல்லைன்னா கூட வேணாம் போடான்ட்டு போயிடலாம். பட் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறீங்க. உங்களோட லவ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டாக இருக்குது. உங்களுக்கு அவர் பிடிக்குது, ஆனால் பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போத்துன்னு மயங்கியே விழுந்திருப்பீங்க. ஸோ கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவர் தான் நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்ததுமே எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அம்மாடி இந்த ஒரு வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு 3.5 மாதம் ஆச்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரா? பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இங்கேயே அட்மிட் ஆகுறியா இல்லை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. சரி ஓகே இப்போ உனக்கு பரவாயில்லல்ல அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல ஒரு 2-3 நாள் வந்துட்டு அங்கேயே அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட ஸ்டாமினா இல்லை, ரொம்ப ஹை ஃபீவர் போயிருக்குன்ட்டு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஈவன் ஒரு வாஷ்ரூம் கூட்டு போது கூட கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. வெளியே நின்று திரும்ப உங்களை கூட்டிகிட்டு வராரு. உங்களுக்கு ஹேர் வாஷ்லாம் வந்துட்டு பண்ணி விடுறாரு. ஸோ எல்லாமே பண்ணி விடுறாரு. உங்களால் வந்துட்டு எதுவுமே பண்ணவே முடியல. வேணான்னு சொல்ல முடியல, பண்ணுன்னு சொல்லி விட முடியல. ஒரு மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனில் அப்படியே உட்காந்துட்டு அவரே பார்த்துட்டு இருக்க. நைட் ஆகிருக்கும். அவர் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த பெட்டு மேலே அப்படி சாஞ்சி தூங்கிட்டு இருந்திருப்பாரா. நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்க. இப்போ எழுப்புறீங்க. என்னாச்சும் வேணுமா என்ன அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன சொல்லு அப்படின்ட்டு எந்திரிக்கிறாரு. நீங்கள் ஒரு கை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறீங்க. என்ன அப்படின்னு அவர் பார்க்க, பதில் வேணும் அப்படிங்கிறீங்க. பதிலா? என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்பாரா. நீங்கள் எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லவும், நான் எத்தனையும் மறைச்சேன், உனக்கு என்னடி பைத்தியம் பிடிச்சிச்சா, 3.5 மாதமாக இதே பேசிக்கிட்டு இருக்கா, நான் எதுவும் உங்ககிட்ட மறைக்கல அப்படின்னு அவர் சொல்ல, சத்தியமாக எதுவும் மறைக்கலையா? என் மேலே போய் சத்தியம் பண்ணங்காட்டி தான் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறீங்க. போய் சத்தியம் நான் எங்கடி பண்ணேன்? உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காய்ச்சல் வரத்துக்கெல்லாம் நான் தான் காரணமா என்ன அப்படிங்கிறாரு. ஆமாம் போய் சத்தியம் பண்ணால் செத்து கூட போயிடுவாங்க, நல்ல வேலைக்கு நான் சாகாமல் வெறும் காய்ச்சலோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவருக்கெல்லாம் கடுப்பாயிடுது. மணி பாரு 3 ஆகுது. இந்நேரத்தில் எழுப்பி எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற, உனக்கு தேவையில்லாத ஏதாவது கற்பனை வருதா என்ன? ஏதாவது மூளையில் இருக்குது பிரச்சனையா? ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, எனக்கு பிரச்சனை மூளையில் இல்லை உங்ககிட்ட தான். நான் உங்ககிட்ட சரி கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, எதுக்காக என்கிட்ட நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நார்மலான ஒரு வார்த்தை தான். ஆனால் அது நம்ம கேட்குற இடத்த பொறுத்து, கேட்குற பர்சனை பொறுத்து இருக்கும். அவர் உங்ககிட்ட ட்ரூவாக இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நடிக்கிறியான்னு கேட்டால் அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா? அதுக்குள்ளே கடுப்பாயிடுச்சு. நடிக்கிறனாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க? உங்களுக்கு நான் முக்கியம்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை ஏமாற்ற தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு ஒன்று ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்களும் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்கீங்க, காதலிச்சு ஏமாற்றிட்டு என்னையும் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னையும் ஏமாற்ற பார்க்குறீங்க. என்னால் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? என்னால் உங்களை விட்டு போக முடியல. ஏன்னா எனக்கு குழப்பமாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட காட்டுற பாசம் உண்மையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இந்த லவ்வே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. விட்டுவும் போக முடியல, விடாமல் இருக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியாமல் நான் தான் பைத்தியக்காரி ஆகிட்டு எனக்கு நினச்சி காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் ஏமாத்தேன்னா
லவ் பண்ணி ஏமாத்துனா யாரடி அப்படின்னு கேட்குறாரு. மீரா அப்படின்னு நீங்கள் சொல்ல, மீராவா? ஏய் இரு, அவள் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அப்படின்னா 8 நாள் போய் சொல்லியிருக்கீங்க தானே, அப்படின்னா நீங்கள் அவளை லவ் பண்ணி ஏமாத்திருக்கீங்க தானே அப்படிங்க. பைத்தியக்காரி, அவள் என் சித்தி பொண்ணுடி அப்படின்னு சொல்கிறாரு. சித்தி பொண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்க, இரு எந்த மீரா சொல்கிற, உனக்கு எப்படி அவளை தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் ஃபோனில் மீரான்னு போட்டு ஹார்ட்டு போட்டு சேவ் பண்ணியிருந்தீங்கள்ல, பிளாக் கலரில் ஹார்ட்டு கூட அப்படிங்க. ஏய் அது என் தங்கச்சிடி, என் சித்தி பொண்ணு, அவளை எப்படி நான் பைத்தியக்காரி என்னடி பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தூக்கமே தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஷாக்கில். அப்படி எழுந்துச்சி உட்காந்து கேட்குறாரு. நீங்கள் ஐயோ தப்பாக்குது நினச்சிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி திட்டுன்னு முழிக்கிறீங்க. உண்மை சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்னங்க, அன்றைக்கி நைட்டு நான் ஒரு 4 மணி நேரம் காணாமல் போனேன்ல அப்படிங்க. ஆமாம் காணாமல் போனேன். நான் கேட்டேன் எங்கே போனேன்னு கேட்டதுக்கு தான் இத்தனை பிரச்சனையுமே. 3.5 மாதம் என்கிட்ட பேசக்கூட இல்லை அம்மனி. சரி சொல்லு, இதுக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, அந்த நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யாருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த சேட் கடைசியாக இருக்குது. அதுக்கு மேலே நிறையா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட், யார் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டார். ஸோ அந்த ஹேபிட் தான். அப்படியே லாஸ்ட்டாக ஒவ்வொரு மெசேஜும் வந்து அவள் மெசேஜ் லாஸ்ட்டாக போயிருக்கும். எடுத்து அப்படியே காட்டிட்டு இதுவா இதையா பார்த்த அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஏன்டா இப்படி பண்ண, எப்படிடா உன்னால் என்னை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ முடியுது, நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்படியே உங்களை பார்க்க, இந்த பொண்ணு தான் அன்றைக்கி மெசேஜ் பண்ணுச்சு, நீங்கள் கூட பாத்ரூம் போயிட்டீங்களே, அன்றைக்கி கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பாத்ரூம் போனீங்களா, இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கு, கால் பண்ணியிருக்கு. சரி ஓகே என்னன்னு சொல்லி நானும் பார்த்தேன். இந்த பொண்ணு செத்து போகிறேன்னு சொல்லிச்சு. எனக்கு பயம் ஆகிடுச்சு, உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் வரவே இல்லை, என்ன திட்டினீங்க. அதனால தான் நானே போயிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துனேன். அவள் வேற ரொம்ப குடிச்சிருந்தா அப்படின்னு சொல்ல, குடிகாரி குடிச்சிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருக்கா. என்னோட 3.5 மாதத்து வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா, நாசமாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சபிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க தங்கச்சிங்க சபிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, நான் என் அம்மா அப்பாவே பார்க்கல, அவளை பார்க்க போகிறேன்னா என் வாழ்க்கைக்கு எடுக்க நினச்ச எல்லாரும் நாசமாக போவாங்க. எனக்கு 2 வாரம் வீணாக போச்சேன்னு வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் 3.5 மாதத்தை வீணாக்கிட்டால, அவளை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறாரு. ஐயோ இவர் வேறு இப்படி கோவமாக போகிறாருன்ட்டு நீங்களும் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கழட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறீங்க இருந்துச்சு. அப்போது டாக்டர் இருந்துட்டு ஃபீஸு அப்படின்னு கேட்க, ஏங்க ஃபீஸ் தானே நான் வந்து கொடுக்குறேங்க, என் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பின்னாடியே போக அவர் நேராக வீட்டுக்கு போகிறாரு. நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி அவர் ஃபாலோ பண்ணி போக அவரோட தங்கச்சி வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. எங்கே சித்தியாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா மீராவை கேட்குறியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த குடிகாரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் மேலே தான் இருக்கா, ஏதாவது பிரச்சனையா என்ன, ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு அவரோட சித்தி கேட்க, பிரச்சனையா, அவளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை, அது அவளால் தான் பிரச்சனைன்ட்டு நேராக மேலே போகிறாரு. நீங்களும் பின்னாடியே ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோடு போக, அட ஒயின நீ தானே, நீ என்னம்மா இப்படி இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன்னு கேட்க, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. மேலே போனால் அப்படி நீங்கள் கதவை திறந்து பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜெகே பார்த்தீங்கன்னா அவள் முட்டியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அவளும் ஏன்டா பைத்தியக்காரா என்னை வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஜெகே முடியை பிடிச்சி எழுந்துட்டு இருக்கா. 2 பேரும் முடியை பிடிச்சி சண்டை போடுறாங்க. எதுக்கு அவர் வந்து இப்படி சண்டை போடுறாருன்னே அவளுக்கு தெரியல. விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடுறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் விலக்கி வைக்க அவளும், அண்ணி இந்த பைத்தியக்கார பிச்சைக்காரனாக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்கவும், மீரா அது அப்படிங்கிறீங்க. அப்போது இவரும், நீ வாய் மூடு, யாரடி லவ் பண்ணுற நீ அப்படின்னு கேட்க, அல்லவா நான் யாரையும் லவ் பண்ணலையே அப்படின்பாலா, கையில் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது தெரியாமல் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அனுப்பியிருப்பாள், அதை எடுத்து காட்ட அவளுக்கு கண்ணெல்லாம் அப்படியே வைட் ஆகுது. உனக்கு அனுப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஜெகே பார்த்தீங்கன்னா, ஏண்டி பரதேசி நாயே, நீ ஒரு ஏமாத்துக்காரனை லவ் பண்ணிவிட்டு அவன் உன்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அந்த பரதேசிக்காக செத்து போகிறேன்னு சொல்லி நீ முடிவெடுத்ததே ரொம்ப கேவலமான விஷயம். அந்த கேவலமான விஷயத்த நீ எனக்கு அனுப்பின பார்த்தியா, அதை நான் என்ன சொல்கிறது, உன்னால் என்னோடய 3.5 மாத கல்யாண வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுடி, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன் அப்படிங்கிறாரு. என்னடா சபிக்கிற அப்படின்னு அவள் கேட்குறா. பின்ன
உனக்கு என்ன நான் வரம் கொடுக்குறேன் வானா கூப்பிட முடியும்? நீ பண்ண வேலைக்கு இவ என்ன நினச்சிட்டா தெரியுமா? நான் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு இவளையும் ஏமாத்துற மாதிரி 3.5 மாதம்டி, 3.5 மாதம் என்கிட்ட பேசக்கூட இல்லை. என் மூஞ்சி கூட அவள் பார்த்து பேசுனது கிடையாது. உனக்கு தெரியுமா என் கஷ்டம் என்னன்னு? அவள் ஃபோட்டோ மட்டும் பார்த்து லவ் பண்ண ஆல்ரெடி நான் அவகிட்ட நான் பேசக்கூட இல்லை. கல்யாணம் வரைக்கும் நான் பேசினது கூட கிடையாது. ஆனால் வெறும் ஃபோட்டோவை வச்சு அவ்வளோ அழகாக லவ் பண்ணி நான் எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோட கிட்டத்தட்ட 4 மாத வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்கல்ல, எல்லாரும் நாசமாக போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சமைச்சிட்டு நட்டாலாம் எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆக்வர்டாகவும் இருக்குது. ஸோ மீரா பார்த்தீங்கன்னா, அண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்குறா. இல்லைடா மீரா, எனக்கு நீ தான் ஒரு தங்கச்சின்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், எனக்கு உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறா. இல்லைடா, கல்யாணத்தில் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அதனால் எனக்கு ஒன்று சரியாக தெரியலை. நீ இந்த மெசேஜ் பண்ணும்போது நான் தான் பார்த்தேன். நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு. நான் அவரை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணி நிஜமாவே சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. அன்றைக்கி ரொம்ப சோகத்தில் குடிச்சிருந்தேனா. அவன் பேரும் பார்த்தீங்கன்னா ஜேகே தான். ஸோ 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு ஹார்ட்டு தான் வித்தியாசம். இவனுக்கு நான் பிளாக் கலரில் ஹார்ட் போட்டிருப்பேன், இவன் கல் நெஞ்சக்காரன்னு. அவனுக்கு நான் ரெட் கலர் ஹார்ட் போட்டிருப்பேன். கை தவறி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நீ கை தவறி பட்டுன்னு சொல்லிட்ட, ஆனால் அவர் பார்த்தியா எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு போகிறாரு. சரி பரவாயில்ல, இனிமேல் இந்த மாதிரி முடிவெடுக்காத. உனக்கு ஒர்த் இல்லாத ஒரு ஆளுக்காக நீ உன்னை சாகடிக்கணும்னு நினைக்காத, புரியுதா அப்படின்னு சொல்ல. ஓகே நீ வீட்டில் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லி அன்றைக்கே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல. இல்லை அப்போ நான் கண்ணை முடிச்சுட்டேன். ஸோ வீட்டில் சொல்லாதீங்க, பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நானே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். அதனால் வீட்டில் தெரிஞ்சால் ஃபீல் பண்ணுவாங்க, சொல்லிட வேணாம், அவன்கிட்டயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. நீங்களும் சரி நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ப்ராமிஸ் பண்ணு இனிமேல் யாருக்காகவுமே உன்னை ரொம்பவே ஒருத்தங்க லவ் பண்ணாலும் சரி, நீ ஒருத்தவங்க லவ் பண்ணாலும் சரி, அவங்களுக்காக சாகறக்கெல்லாம் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே 4 அட்வைஸை போட்டு விட்டுட்டு அப்படியே வரீங்க. சரி அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பில்லெல்லாம் பே பண்ணணும். போச்சா, பில் பே பண்ணாமல் போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அவரும் கரெக்டாக அங்கே வராரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு ஏங்க அப்படின்னு கூப்பிட, நான் பில் பே பண்ணிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போக எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. வீட்டுக்கே போயாச்சு, இன்னுமே பேசவே இல்லை, கோவமா இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை நீ இப்போ அதுக்கு எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. இங்கே பாருங்கள், என் இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? நான் என்ன நினச்சி பயந்துட்டேன்னா, அந்த பொண்ணு செத்துருந்தா அதுக்கு நான் காரணம் ஆகிடுவேலான்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, நீ நினச்சதும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, எதுக்குடி டிவோர்ஸ் பேப்பர்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு குழப்பத்தில் வாங்கினேன் கோவத்தில், ஆனால் நான் மனசாரெல்லாம் வாங்கலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா, என்னை நடிக்கிறேன்னு சொன்னேன், நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொன்னேன், கடைசியில் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தாட் வந்திருக்கு, இதுக்கு மேலே இது செட் ஆகாது வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் சைன் பண்ணி அப்படி தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு போயிடுறாரு அவரோட ரூமுக்கு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சைன் பண்ணி வச்ச பேப்பர் பார்த்தீங்கன்னா பார்த்து அழுதுட்டு இருக்கிறீங்க. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, நான் தான் வந்து சாரி கேட்குறேன்ல, எதுக்காக இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக அழுதுட்டு அவர் ரூமுக்கு போகிறீங்க. என் மூஞ்சில் கூட முடிக்காத, என் வீட்டுக்கு இனிமேல் வராத, கிளம்பும் வீட்டுக்கேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறாரு. எவ்வளோ இது இருந்தால் என்ன சந்தேகப்பட்டிருப்பா, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கோவம். ஸோ இப்போ அப்படியே அவர் அந்த கதவை சாத்திக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நேராக ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப மழைலாம் வேறு வருது, மழையிலேயே நினச்சிட்டு போகிறீங்க அழுதுட்டு. இப்போ அப்படியே தான் நைட் ஆகுது. ஜேகேவோட வீட்டு கதவு தட்டுற மாதிரி இருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணா நீங்கள் தான் நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்க, சாரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? எதுக்கு இப்படி நினச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒரு கோவத்தில் வெளில போயிட்டேன், அப்புறம் மழை வந்துச்சு நினச்சி போயிட்டேன், அப்புறம் எங்கே போகணுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. சரி இப்போ இங்கே இருந்துக்கோ, காலையில் உன் வீட்டுக்கு கிளம்பிடு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ண போக நீங்கள் டக்குன்னு ஒரு கையில் அந்த கதவை வச்சு இப்படி பிடிக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா, சும்மா இருக்கிற உசுப்பேற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் இன்னொன்று பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இல்லை அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கவர் வச்சுருக்கீங்க. என்ன கையில் கவர் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த கவர் ஃபுல்லாக நீங்கள் பூ வச்சுருக்கீங்க.
ஸோ அவர் அப்படியே உள்ளே பிடிச்சி அந்த பெட்டு மேலே தள்ளி விடுறீங்க. அவர் போய் பெட்டு மேலே வந்துட்டு உங்களை அப்படியே ஷாக்காக பார்க்க, நீங்கள் டோரை அப்படியே ஒரு மாதிரி காலில் உதச்சி, அதாவது முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு பின்னாடி வந்து கால் அப்படி உதைப்போல அந்த மாதிரி உதச்சி டோரை லாக் பண்ணுறீங்க. அவருக்கு ஷாக்கு, என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்க்க, நீங்கள் அப்படியே அந்த பூவை எடுத்து ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் சுற்றிக்கிறீங்க கழுத்தில். அவர் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தில் போட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவரோட கழுத்து அப்புறம் ஹிப்புன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு பிடிச்சி பக்கத்தில் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரும் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, எதுவும் பேசாதீங்க, நான் ஒரு இதில் ஒரு ஃப்ளோவில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆனால் நான் இதில் இல்லை விடுன்னு சொல்லிட்டு தள்ளுவாரா, நீங்கள் என்ன தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு பிடிச்சி அந்த பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே யார் கண்ணை பார்த்துட்டே இருப்பீங்களா. எதுக்கு இப்போ பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் புருஷன், நான் பார்க்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ வாய் முட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவீங்களா. ஏய் இங்கே பாரு, நான் தான் டிவோர்ஸ் பேப்பரில் கழுத்து போட்டல, எந்திரி அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் முடியாது, எந்திரிக்க முடியாது, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே திமிர அவரை செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, அந்த மனுஷன் எவ்வளோ நேரம் தான் அப்படியே அமைதியாக இருக்க முடியும். அவரும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோக்கு வந்துடுறாரு. ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்க, அவருக்கு தான் உங்கள் கண்ணனா ரொம்ப பிடிக்கல, அப்படியே அந்த கண்ணத்தில் கை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்க. நீங்களும் என்ன உங்களுக்கு இந்த கண்ணை தான் பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் நல்லா வளவல்னு இருக்குல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணத்தை அப்படியே உங்கள் கண்ணத்தில் வச்சு தேக்க, யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போ டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அது சும்மா கோவத்தில் சொன்னேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, கோவத்தில் சொன்னாலும் சொன்னது தான், நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க, இரு என்னடி உன் பிரச்சனை, நான் கோவமாக இருக்கும்போது வேணே வந்து என்னை இப்படி செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறேன், சரி ஓகே பாவம் பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் நார்மலாக கோவம்லாம் போனால் நீ கோச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்ல, நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் கோச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுக்கு நானே பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. நான் அப்படி தான் கோச்சிட்டு போவேன், நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும், புருஷன் வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லவும், சமாதானம் தானே வா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பக்கத்தில் இழுக்க, நீங்களும் சிரிச்சிட்டே அவர்கிட்ட போவீங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பூ இருக்கும் இல்லையா, அந்த பூ ஃபுல்லாக உங்களை ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கிறீங்க. ஸோ அதாவது உங்கள் 2 பேர்த்தையும் ஃபுல்லாக சுற்றிக்கிட்ட மாதிரி அந்த பூவால் சுற்றி இருப்பீங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுவாரா, அப்படிங்கிறீங்க. இப்போயாச்சும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போயாச்சும் அப்படின்னு நீங்கள் கேட்க, கேள்வியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ண கிட்ட வர, போதும் டியர் கண்ணமுடிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, ஏதோ சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் விட்டேன், ஆனால் அதுக்காகலாம் ரொம்ப நேரம் விட முடியாது, கண்ணமுடிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, சரி ஓகே அவ்வளோதானே. ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டுக்கு நான் ஏன் இந்த டைட்டில் வச்சேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு அது புரியாமல் கூட இருக்கலாம் சில பேர்த்துக்கு. ஆக்சுவலாக இந்த கலாப காதல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பார்த்திங்கன்னா, இந்த கலாப அப்படின்னு சொல்கிறது தமிழ் வார்த்தை கிடையாதான், அது ஒரு சமஸ்கிருத வார்த்தையாம். ஸோ அதுலேருந்து தமிழுக்கு யூஸ் பண்ணுறதான், லைக் இதை பொயட்டிக் மாதிரி போயமுக்காக இந்த மாதிரி யூஸ், கவிதைக்காக ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பொயட்டிக் லைனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் இந்த கலாப காதல் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாக்டாக தமிழில் இப்படி ஒரு வார்த்தை கிடையாதுமா. ஆக்சுவலாக ஐயோ வளரனே, ஆக்சுவலாக இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு மாதிரி டேங்கிளான, காம்ப்ளிகேட்டான, கன்ஃபியூஸான ஒரு லவ் தான் இந்த வார்த்தைக்கு மீனிங். ஆமாம், அதாவது பிடிக்கும் பிடிக்காது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழப்பமான, வேணும் வேண்டாம், ஒரு மாதிரி டபுள் மைண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு லவ்வை தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்களாம். ஸோ இதை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, இதோட உண்மையான அர்த்தம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், காம்ப்ளிகேட்டட், கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், அதே காம்ப்ளிகேட்டட், அதே ஸ்ட்ரெஸ்ஸு, அதே விஷயந்தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஃபன்னியான வேலையும் கொண்டு போகலாம். ஸோ நம்ம நார்மல் லைஃப்லேயும் அதே தான் டியர், பெருசாக வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு மண்டையை போட்டு குழப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், என்னென்னமோ நமக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒரு மாதிரி டீப்பாக இமேஜின் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளே கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை ஃபன்னி வேலை கூட மாற்றிக்கலாம். லைக் எப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வளரனே, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வைங்களேன், அது வந்துட்டு ஐயோ எனக்கு இது பிடிக்கல, என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குதுன்னு வைங்களேன். நார்மலாக 2 விதத்தில் அதை எடுத்துக்கலாம். ஒன்று,
எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் பேசாமல் செத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தாட் இந்த மாதிரி ஆங்கிள் நம்ம யோசிக்கும் போது நம்ம மைண்ட் வந்துட்டு சாகுன்னு தான் யோசிக்கும். ஸோ கடைசியில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சூசைடுக்கெல்லாம் காரணம். அண்ட் இன்னொரு ஆங்கிள், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க, செத்துருவோம் போலையேன்னு சொல்லிட்டு நம்ம கத்திடுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு மாதிரி நம்ம அதே விஷயம் அதே வார்த்தையை வேறு ஆங்கிளில் சொல்லுவோம். ஸோ வேறு டோனில் சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம கத்தி முடிச்சிட்டோன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் போயிடும். சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ அதுதான், நம்ம ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறதுல கூட நிறையா விஷயம் இருக்குது. லைக் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒர்த்தே இல்லாத ஒருத்தருக்காக சாக போகிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். ஒருவேளை ஒர்த்தே இருக்குதுன்னா கூட அவங்களுக்காக சாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. மேபி அவங்களோட ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகலாம். அதுக்காக அவன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு சாகிறதுல எந்த நியாயமும் இல்லை. முக்கியமாக எந்த ஒரு பையனுக்காகவும் சாகக்கூடாது. ஓகே, ஸோ பையனுக்காகன்னு கிடையாது, யாருக்காகவுமே சாகக்கூடாது. சாவு என்றைக்கு வருதோ அன்றைக்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஜாலியாக இருந்துட்டு போவோமே. நீங்கள் ஜாலியாக இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னும் அதிகமாக ஜாலியாக இருங்க, அவங்க வெந்து சாகட்டும். அதுக்காக நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கக்கூடாது, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கூடாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல, ஆனால் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற மட்டும் தெரியுது. பட் மோரல் ஆஃப் த ஸ்டோரி, எதுக்காகவும் நம்மளோட உயிரை நம்மளே வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? அதுதானே சார். டட்டா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?